இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் அவரது விமானம் வழக்கமான பாதையில் இருந்து விலகி வேறு பாதையில் பயணித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. கைதிற்கு பயந்து வேற்று பாதையை தேர்ந்தெடுத்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்திற்கு செல்லும் போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ ஜெட் விமானமான விங்ஸ் ஆஃப் சியோன் ஐரோப்பிய வான்வெளியை தாண்டி செல்லும் பாதையை தவிர்த்திருக்கிறது. விமான கண்காணிப்பு தரவுகள் மாற்றுப்பாதையை காட்டுகின்றன. இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் 2024 நவம்பரில் நெதன்யாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கல்லண்ட் ஆகிய இருவரையும் காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக குற்றம் சாட்டி கைது வாரண்ட்களில் இருந்து எந்த சிக்கல்களையும் தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் கடுமையாக மறுக்கிறது. ஐரோப்பாவில் உள்ள பல ICC உறுப்பு நாடுகள் அவர் தங்கள் எல்லைக்குள் நுழைந்தால் வாரண்டின் கீழ் அவரை கைது செய்வோம் என்று பகிரங்கமாக கூறியுள்ளன. நெதன்யாகுவின் ஜெட் ஒரு தெற்கு வளைவை கண்டறிந்து கிரீஸ் மற்றும் இத்தாலியின் எல்லைகளை மட்டுமே கடந்து மத்திய தரைக்கடலை கடந்து பின்னர் ஜிப்ரால்டர் ஜலசந்தி வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் வழியாக செல்லாமல் தவிர்த்துள்ளது. பொதுவாக அமெரிக்காவிற்கு செல்லும் இஸ்ரேலிய விமானங்கள் பிரெஞ்சு வான்வழி உட்பட மத்திய ஐரோப்பா முழுவதும் வேகமாகவும் நேரடியாகவும் பயணிக்கின்றன. இந்த விலகல் பயணத்தில் சுமார் 373 மைல்கள் கூடுதலாக இருந்ததாக விமான நிபுணர்கள் குறிப்பிட்டனர். நெதன்யாகு தனது மண்ணுக்கு வந்தால் கைது நடவடிக்கை எடுப்பதாக அயர்லாந்து கூறியுள்ளது. அதே நேரத்தில் ஸ்பெயின் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக உறுதியளித்துள்ளது. இதற்கு மாறாக பிரான்ஸ் அவரை கைது செய்ய போவதில்லை என்றும் கூறியது. மேலும் அத்தகைய நடவடிக்கை சாத்தியமா என்று இத்தாலி கேள்வி எழுப்பியது. மாற்றப்பட்ட விமான பாதைக்கு அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றாலும் பிரெஞ்சு வான்வழியை பயன்படுத்த இஸ்ரேல் அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது. அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்தனர் எனவும் கூறப்படுகிறது. நெதன்யாகுவின் விமானம் ஐரோப்பிய வான்வழியை தவிர்ப்பது இது முதல் முறை அல்ல. அவசர தரையிறக்கம் தேவைப்பட்டால் கைது செய்யப்படும் அபாயங்களை குறைக்க பிப்ரவரி மற்றும் ஜூலை மாதங்களில் சுற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.